நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின், நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறேன், என்னால் ஒரு யூடியூப் சேனல் இல்லாட்டினா ஃப்ரீ கோர்ஸ் ஏதாவது பார்த்து படித்து என்னால் ஒரு ஜாபுக்குள்ளே என்டர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அது முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த கொஷினுக்கு திரும்ப வருவோம். ஸோ நான் ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லாட்டினா ஒரு ஃப்ரீ கோர்ஸோ படிச்சுட்டு என்னால் ஜாப் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களால் முடியும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அது கஷ்டம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவா படிக்கணும் இல்லாட்டினா பைத்தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போகலாம். போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, இப்போ பைத்தான் ஜாவா எல்லாமே உங்களால் ஈஸியாக சர்ச் பண்ணி எல்லாமே படிச்சிடலாம். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் வென் இட் கம்ஸ் டு அ டொமைன், எக்ஸாம்பிள் லைக் வெப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு டொமைனை நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கான ரிசோர்ஸஸ் கம்மியாகிரும். ஓகே, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் தேட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் தேடுறதுக்கு சரி என்ன இருந்தாலும் நான் தேடி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வரும்போது அடுத்த கொஸ்டின் எதை தேடுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆங்குலர் படிக்க போகிறேன். நான் ஆங்குலர் படிக்கணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் நான் படிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அது கூட நிறைய பேர் சர்ச் பண்ணி எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாட் ஜிபிடிட்ட போய் அதுகிட்ட கேட்டால் கூட அது கூட லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸை எடுத்து தந்துடும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டாபிக்ஸை எடுத்துகிட்டு அந்த டாபிக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுவீங்க. ஸோ யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி அந்த டாபிக் எடுத்து அதை நீங்கள் படிப்பீங்க. ஃபைன். பட் இப்போ உங்களுக்கு தெரியுமா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் ப்ராப்பரான வேல்யூ இருக்குதா அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஸோ நீங்கள் 2-3 வீடியோஸ் பார்ப்பீங்க. ஓகே, ஒரு டாப்பிக்கு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்து தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேல்யூ எடுப்பீங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம்ங்க. நீங்கள் வந்து நிறைய எனர்ஜியை சர்ச் பண்ணுறதுக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இது வேலிடான கண்டென்ட்டான்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நீங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபுல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடும். சில பேர் வந்து ஈஸியாக இதை வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, எல்லாருமே எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நல்லா ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க. நிறைய பேர் நல்லா ரிசர்ச் பண்ணி படிக்கிறவங்க இருப்பாங்க. அது வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நெட்டில் ஈஸியாக படிச்சுட்டு நான் வந்து நெட்டை பார்த்து தான் படித்தேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சுற்ற வேண்டியதுதான். சரியா? நிறைய இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி எடுத்து படிக்கணும். அப்போது நீங்கள் யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யர் எனர்ஜி இன் சர்ச்சிங். ஓகே, லேர்னிங் பண்ணுற ப்ராசஸை விட நீங்கள் சர்ச் பண்ணுற டைமு, அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணுற டைமே உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அது வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பெட்டர், நான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, யூ கேன் பெட்டர் டேக் அ பெய்டு கோர்ஸ். நீங்கள் ஒரு பெய்டு கோர்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்ன இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இடமா தேடி கண்டுபிடிச்சி எதையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒரே சைடில் கிடச்சிரும். இன்க்ளூடிங் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் ரேதர் தேன் ரிசர்ச்சிங் ஆர் சர்ச்சிங். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ நீங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறது எல்லாத்துலேயும் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராஜெக்ட் செய்கிறது, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதிலேயே நீங்கள் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். பெய்டு கோர்ஸ் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேலிடாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போய் அங்கே கூட நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பட் மேக் ஷுர் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு வேலிடான ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒருத்தன் நல்லா சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்,
சொல்லிக் கொடுப்பானா இல்லை டைரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போவானா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப பேஷனேட்டாக டீச்சிங்கில் இருக்கிறவங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ தட் மேக்ஸ் அ சென்ஸ். நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் படிக்க போகிற கோர்ஸு என்ன கோர்ஸுன்றத முதல்ல உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ அந்த விஷயத்த என் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்னான், எங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸை எடுத்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு மென்டாரை நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, நான் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13+ இயர்ஸ் ஆஃப் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஆனாலும் ஸ்டில் ஐ ஹாவ் அ மென்டார். ஓகே, ஸோ எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனை மென்டாரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ட்ரைனிங் சென்டரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கோர்சஸ்ஸு டைரெக்டாக டிசைட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் சில டைமில் ஒரு டிமாண்டிங் ஜாபுக்கு தேவையான ரிசோர்ஸை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஆட்கள் அங்கே இல்லாட்டினா அவங்க வேறு கோர்ஸுக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, வேறு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஃபர்ஸ்ட் டிசைட் வாட் கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ. அதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் வுட் மேக் சென்ஸ். ஸோ இன்னொரு பெரிய விஷயம், நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இல்லாட்டினா இன்ஸ்டாகிராம் ரீலில் பர்சன்ஸ் சொல்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு டோன்ட் டிசைட் எனி திங். பிகாஸ் தே ஆர் கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் தே ஆர் இன்ஃப்ளூயன்சர். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டருக்காக அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகாத எந்த கோர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. டிமாண்டிங் அண்ட் உங்களால் படிக்க முடிஞ்ச கோர்ஸை நீங்கள் எடுத்து படிங்க. இல்லாட்டினா இட்ஸ் கோயிங் டு மேக் அ கிரேட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. சரியா? ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் எடுங்க, டிமாண்டிங் கோர்ஸ் எடுங்க, உங்களால் படிக்க முடிஞ்ச கோர்ஸை எடுத்து நீங்கள் படிங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டு கன்க்ளூட், ஸோ நீங்கள் ஷார்ப்பாக இருக்கீங்க, என்னால் தனியாகவே படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பெய்டு கோர்ஸுக்கு போயிடலாம். என்னால் இதை கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக பெய்டு கோர்ஸுக்கே போயிருங்க. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக இதை மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.